அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் 10 கொஸ்டினாக டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கொஸ்டின் 1. விளையாட்டுத் துறையில் மிக உயரிய விருதான மேஜர் தயானந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆப்ஷன் சி. விளையாட்டுத் துறையில் மிக உயரிய விருதான மேஜர் தயானந்த் கேல் ரத்னா விருது சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி மற்றும் சிராக் செட்டி ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் 2. ராணுவ செவிலியர் சேவையில் மேஜர் ஜெனரல் பதவியை அடைந்த முதல் பெண் யார்? ஆன்சர் இக்னேசியஸ் டெலோஸ்ப்ளோரா. கொஸ்டின் 3. சல்பர் பூசப்பட்ட யூரியா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் யூரியா கோல்டு. சல்பர் பூசப்பட்ட யூரியா கோல்டு என அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் 4. முதல் அணைகளின் பூகம்ப பாதுகாப்பிற்காக தேசிய மையம் திறக்கப்பட்டுள்ள இடம்? ஆன்சர் ஜெய்ப்பூர். அடுத்ததா கொஸ்டின் 5. உலகளாவிய செயற்கை நுண்ணறிவுக்கான கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் இந்தியா. கொஸ்டின் 6. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. கொஸ்டின் 7. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய பிரபலமாக அறிவிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய பிரபலமாக அறிவிக்கப்பட்டவர் சச்சின் டெண்டுல்கர். கொஸ்டின் 8. யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட கர்பா நடனம் எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? ஆன்சர் குஜராத். யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட கர்பா நடனம் குஜராத் மாநிலத்தோடு தொடர்புடையது. கொஸ்டின் 9. தமிழ்நாட்டில் இடைக்கால சான்றுகள் கிடைத்துள்ள ஒரே இடம்? ஆன்சர் வடக்குப்பட்டு. தமிழ்நாட்டில் இடைக்கால சான்றுகள் கிடைத்துள்ள ஒரே இடம் வடக்குப்பட்டு. இந்த வடக்குப்பட்டு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. கொஸ்டின் 10. அம்ரித் தலைமுறை இயக்கம் என்னும் முயற்சியை தொடங்கியுள்ள அமைச்சகம்? ஆன்சர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு. அம்ரித் தலைமை இயக்கம் என்னும் முயற்சியை தொடங்கியுள்ள அமைச்சகம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுக்கான கூடுதல் வினா. மொத்தமா 50 கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் 1. குற்றியல் உகரத்தின் வகைகள்? ஆன்சர் 6. குற்றியல் உகரத்தின் வகைகள் 6. கொஸ்டின் 2. குற்றியல் உகரம் பெறும் மாத்திரை அளவு? ஆன்சர் அரை. குற்றியல் உகரம் பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. கொஸ்டின் 3. குற்றிய லிகரம் பெறும் மாத்திரை அளவு? ஆன்சர் அரை மாத்திரை. குற்றிய லிகரம் பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. கொஸ்டின் 10. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 10. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். கொஸ்டின் 5. குற்றிய லிகரம் பயின்று வந்த சொல்லை தேர்ந்தெடுக்க? ஆன்சர் கொங்கியாது. குற்றிய லிகரம் பயின்று வந்த சொல்லு கொங்கியாது. இகரம் அப்படின்னா ஈ சவுண்ட் வரும். கி என்பது ஈன்னு சவுண்ட் வருது இல்லையா, அதுதான் கான்செப்ட். கொஸ்டின் 6. பின்வரும் சான்றுகளில் முற்றிய லுகரம் அல்லாததை தேர்ந்தெடுக்க? ஆன்சர் பந்து. முற்றிய லுகரம் அல்லாதது பந்து. கொஸ்டின் 7. மென்தொடர் குற்றிய லுகர சான்றினை தேர்வு செய்க?
ஆன்சர் மஞ்சு. மென்தொடர் குற்றியலுகரம் மஞ்சு. கொஸ்டின் 8. இடைத்தொடர் குற்றியலுகர சான்றினை தேர்வு செய்க. ஆன்சர் எய்து. இடைத்தொடர் குற்றியலுகரம் சான்று வந்து எய்து. கொஸ்டின் ஆன்சர் சொல்றதுனால உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா இது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தொடர் அப்படின்னா என்னது? எரல வழல, இதுதான் இடைத்தொடர். இந்த எழுத்து இடம்பெற்ற சொல்லு வந்து எய்து. கொஸ்டின் 9. தோப்பியாது கேண்மியா ஆகிய சொற்கள் டேஸுக்கு சான்று. ஆன்சர் குற்றிய லிகரத்துக்கு சான்று. தோப்பியாது கேண்மியா ஆகிய சொற்கள் வந்து குற்றிய லிகரத்துக்கு சான்று. கொஸ்டின் 10. ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். ஆன்சர் சுரதா. ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் வந்து சுரதா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர். ஆன்சர் சுரதா. உவமை கவிஞர் சுரதா. தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர். ஆன்சர் சுரதா. தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர் சுரதா. சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூல் படைத்த கவிஞர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூல் படைத்த கவிஞர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்கு தமிழ் வளர்ச்சிக் கழகம் பரிசு பெற்றவர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலிற்கு தமிழ் வளர்ச்சிக் கழகம் பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன். கொஸ்டின் 15. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் முண்டந்துறை. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. இந்த புலிகள் காப்பகம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் காடு கூட்டல் ஆறு. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. கொஸ்டின் 18. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இடம் வந்து மேட்டுப்பாளையம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்த இடம். ஆன்சர் கோவை. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் வந்து கோவை. கோவையில மேட்டுப்பாளையம். கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதியாக உள்ள விலங்கு எது? ஆன்சர் யானை. கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதியாக உள்ள விலங்கு யானை. கொஸ்டின் 21. வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஐ என்பது 2 மாத்திரை. ஒரு சொல்ல முதல்ல வரும்போது அது வந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுவே இடையிலும் இறுதியிலும் வந்தால் அது வந்து 1 மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும். இப்போ வேட்கை, இப்போ கை என்பது கடைசியில் ஐ வந்துடுறதுனால 1 மாத்திரை அளவில் ஒலிக்குது. வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு வந்து 1. இதுவே ஐ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துருந்துச்சுன்னா அது வந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். தனியாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து 2 மாத்திரையில் வரும். கொஸ்டின் 22. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். ஆன்சர் பார்த்துக்குங்க. பணம் கிடைத்தது. இதை எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்செப்ட் ஒன்று ஞாபகம் வச்சு சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சுழினா 3 சுழினா பி அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மகர குறுக்கம் இடம்பெறும். இதில் எதனா ஒன்று வரலை அப்படின்னா அதில் வந்து மகர குறுக்கம் இடம்பெறாது. பணம் கிடைத்தது சாதாரணமாக அப்படியே சொல்கிறோம். அதனால குறுக்கம் வந்து இடம்பெறலை. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது. ஆன்சர் ஔகார குறுக்கம். சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். மூவிடங்களிலும் குறுகும் குறுக்கம் எது? ஐகார குறுக்கம். அடுத்ததா கொஸ்டின் 25. சொல்லுக்கு முதலில் மட்டுமே குறுகும் குறுக்கம். ஆன்சர் ஔகார குறுக்கம். சொல்லுக்கு முதலில் மட்டுமே குறுகும் குறுக்கம் ஔகார குறுக்கம். வையம், சமையல், பறவை ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம். ஆன்சர் ஐகார குறுக்கம். வையம், சமையல், பறவை இதில் பயின்று வர குறுக்கம் வந்து ஐகார குறுக்கம். கொஸ்டின் 27. ஔவையார், வௌவால் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம். ஆன்சர் ஔகார குறுக்கம். ஔவையார், வௌவால் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் ஔகார குறுக்கம். சொல்லில் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம்.
ஆன்சர் ஔகார குறுக்கம். சொல்லில் இடையிலும் கடையிலும் வராத குறுக்கம் ஔகார குறுக்கம். மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு. மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு. மகரம் என்பது அரை மாத்திரை. அது எதனா ஒரு இடத்துல குறுகி வரும்பொழுது கால் மாத்திரையா. மகர எழுத்துக்கு பக்கத்துல பகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்க குறுகி ஒலிக்கும் கால் மாத்திரையா. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு. ஆயுதம் அரை மாத்திரை, அது குறுகும் போது கால் மாத்திரை. குறுக்கம் 4 வகைப்படும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து அரை மாத்திரை, அது குறுகி ஒலிக்கும் போது கால் மாத்திரை. மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு. மெய் எழுத்து பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு. உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் 1. உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு 1. உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு. உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு 2. எடுத்துக்காட்டு ஐ. உயிர் நெடில் அது. பலம் வந்தான், போன், மருணம் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம். ஆன்சர் மகர குறுக்கம். மகர குறுக்கம் பயின்று வரும் மாத்திரை அளவுன்னு பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை. பகர எழுத்து 2 சுழினா 3 சுழினா அந்த இடத்துலலாம் மா என்ற அந்த மகர குறுக்கம் குறுகி ஒலிக்கும். ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல். ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல் அஃது. ஆயுத எழுத்து முழுமையா ஒலிக்குது, அரை மாத்திரையில் ஒலிக்குது. மீதம் இருக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா கால் மாத்திரையா குறைந்து ஒலிக்குது. கோப்பெரு நெற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர். ஆன்சர் காவற்பெண்டு. கோப்பெரு நெற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. 8 தொகை நூல்களில் ஒன்று. ஆன்சர் புறநானூறு. 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல். ஆன்சர் புறநானூறு. தமிழர்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு. கொஸ்டின் 39. கோப்பெரு நற்கிள்ளி டேஸ் மன்னன். கோப்பெரு நற்கிள்ளி டேஸ் மன்னன். ஆன்சர் சோழ மன்னன். கோப்பெரு நற்கிள்ளி சோழ மன்னன். காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல். காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல் புறநானூறு. காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல் புறநானூறு. யாண்டு என்ற சொல்லின் பொருள். யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. கொஸ்டின் 42. கல்குட்டல் அலை என்பதன் பொருள் கல்லலை. கல்குட்டல் அலை கல்லலை. புலி தங்கிய குகை என்னும் தலைப்பில் அமைந்த பாடலை எழுதியவர். புலி தங்கிய குகை. ஆன்சர் காவற்பெண்டு. புலி தங்கிய குகை என்னும் தலைப்பில் அமைந்த பாடலை எழுதியவர் காவற்பெண்டு. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் தோரணம் கூட்டல் மேடை. தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை. கொஸ்டின் 45. பாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாசல் அலங்காரம். பாசல் கூட்டல் அலங்காரம் பாசல் அலங்காரம். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர். ஆன்சர் நா. வானமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர் நா. வானமாமலை. கொஸ்டின் 47. கட்டபொம்மனின் நாடு. ஆன்சர் பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மனின் நாடு பாஞ்சாலங்குறிச்சி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம். ஆன்சர் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. கொஸ்டின் 49. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர். ஆன்சர் நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழ் நேதாஜி. கொஸ்டின் 50. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். ஆன்சர் திருவிக்கா. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக்கா. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.